வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பேப்பர் நியூஸ் பாருங்கள். ஒரு விபத்து மாதிரி க்ரியேட் பண்ணி ஒருத்தரை காரில் அடித்து கொலை பண்ணிவிட்டு அதை விபத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடறாங்க. ஆனால் பர்பஸாக செய்ததாக ஒரு தகவல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி ஆகிப்போச்சு. மனநிலை அப்படி மாறிப்போச்சு. இந்த நேரத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்தை நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம், கட்டாயத்தில் இருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சனிக்கிழமை காலையில் 4:30 மணி ஒரு இன்ஸ்பெக்டருடைய வீடு. 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடியாகி குளிச்சுட்டு அவர் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு தயாராக இருக்கார். கரெக்டாக 5 மணி ஒரு ஜீப் வருது. ஒரு இளைஞர், ஒரு போலீஸ்காரர், சிறு வயசு பையன் ஜீப்பை ஓட்டிகிட்டு வராரு. ஜீப்பு வந்து நின்ன உடனே இவர் போய் ஏறி உட்கார்றாரு. முன்னாடி உட்கார்றாரு. ஜீப் டிரைவர் 2 பேர் தவிர வேறு யாரும் இல்லை. நேராக வண்டி வந்து சைதாப்பேட்டை நோக்கி போகுது. எங்கேருந்து போகுது அப்படின்னா, பூந்தமல்லி ஹைரோடில் தாசப்பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்க அந்த குவார்ட்டர்ஸில் இருந்து சைதாப்பேட்டை கிரவுண்டுக்கு போகுது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாம். இந்த கிரவுண்டு மவுண்ட் ரோட்லேருந்து இடதுபுறமாக இருக்குது. இடதுபுறம் கேட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் நேராக போய் வலதுபுறம் திரும்பணும். அந்த திரும்புகிற இடத்துல பார்த்திங்கன்னா நேராக ஒரு தூங்கு மூஞ்சி மரம் இருக்குது. பெரிய மரம், நல்ல அகலமான மரம். இந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, மெயின் ரோடு வரைக்கும் கரெக்டாக போனவர் இடது பக்கம் திரும்பி அந்த ஸ்லோப்பில் கொஞ்சம் வேகமாக போகும்போது பிரேக் போடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்துட்றாரு. ஏற்கனவே ஸ்லோப்பு, அதில் பிரேக் போடணும், ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு. என்ன ஆகும், நல்ல ஸ்பீடில் போய் கரெக்டாக அந்த தூங்கு மூஞ்சி மரத்தில் டபான்னு முட்டிடுது. காலங்காத்தால் ஒரு 5:30 மணி இருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருந்த பக்கம்தான் மரத்தை நோக்கி போயிருக்கு. டிரைவர் இருந்த பக்கம் மரத்துக்கு நேராக இல்லாதனால அவருக்கு பெருசாக அடிபடலை. ஆனால் இவர் அந்த போய் சடனாக நின்ன வேகத்தில் முன்னாடி இருக்க கண்ணாடியில் போய் முட்டி மூக்கில் 2-3 காயம், பல்லு ஒன்று உடஞ்சி போச்சு, முகம் பூரா ரத்த கிளறி. இன்னார் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது காற்றுல பரவுற மாதிரி ஒரு நொடியில் எல்லாருக்கும் பரவி அங்கே இருக்க யாரோ மைக்கில் சொல்லிட்டாங்க. மைக்கில் சொன்னால் என்ன ஆகுன்னா, அந்த நேரத்துக்கு எந்தெந்த மைக்கெல்லாம் ஆனாக இருக்கோ எல்லா மைக்கிலையும் அது கேட்கும். இப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, அது நடந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. எங்கள் பக்கத்தில் குடியிருக்கிற மற்ற சக அதிகாரிகள், அவங்க மனைவி, மக்கள்னு யார் யாருக்கு தகவல் கிடச்சதோ அவங்களாம் வந்துட்டாங்க. ஐயாவுக்கு என்னமோ ஆயிடுச்சாமே, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமே, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க சொல்ல போக தான் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியும். இவங்க கதி கிளங்கி போயிட்டாங்க. ஆக்சிடெண்ட்னா என்னன்னு நினைக்கிறது, நேரில் பார்த்தா இப்படி நடந்திருக்குன்னு தெரியும். ஒருத்தர் வந்து சொல்லும்போது ஐயோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமே, ஐயாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது பதட்டம் அதிகமாகுது, பயம் அதிகமாகுது. பேரட் கிரவுண்டில் இருந்து வேற ஒரு ஜீப் எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சில வைத்திய முறைகள்லாம் பண்ணிவிட்டு ஒரு 9:30 மணி 10 மணிக்குள்ளே அவர் வீட்டுக்கு வந்துடுறார். அவரே இறங்கி நடந்து வர்றதுனால பார்க்குறதுக்கு பயம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸ் ஜீப் டிரைவர் வரார். சின்ன பையன், புதுசாக கல்யாணம் ஆனவன், பிள்ளைக்குட்டிக்காரன். ஐயா எனக்கு தெரியாதுங்க ஐயா, நான் உங்களை ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கல ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயான்னு அவன் கதறான். காலில் ஒன்று தான் விழ, மற்றபடி அந்த ஆள் கதை. பரவாயில்ல போயா, ஒன்றும் இல்லையா, பிரச்சனை இல்லையா, ஆக்சிடெண்ட் தானே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொன்னாலுமே அவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன் அப்படின்னா, அவன் முன்னாடியே ஒரு சில அதிகாரிகள் வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த டிரைவருக்கெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தி சார், புது பசங்க வேறு, இள வயசு, அப்படி தான் இருப்பானுங்க, நீங்கள் விடாதீங்க, இதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஐஜி வரைக்கும் போங்க, உங்களை கொல்ல பார்த்துருக்கான் சார் அப்படின்னெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. யாராவது சொல்லி கொடுத்துருவாங்களோ, ஒன்று கேட்டுருவாரோ, நம்ம வாழ்க்கை போயிடுமோ, இப்போ தானே சேர்ந்துருக்கோன்னு பதறான் கிடந்து. எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாச்சு. ஒரு 2-3 நாள் தான் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போயிட்டார் அவர். ஆனால் எத்தனையோ பேர் கேட்டுமே அவர் எப்படி எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, காலையில் பெரேடுக்கு புறப்பட்டேன், 5 மணிக்கு ஜீப் வந்தது, ஜீப்பில் போனேன், தவறுதலாக அந்த ஜீப்பில் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், என்னன்னு தெரியல, மரத்தில் போய் முட்டிடுச்சு, அவ்வளோதான். இதில் வந்து டிரைவருடைய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த இடம் கொஞ்சம் ஸ்லோப்பான இடம், கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு,
இருக்கலாம், தூக்க கலக்கமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் நோக்கம் இல்லை. போலீஸில் அதான் பார்ப்பாங்க, மோட்டிவ் இருக்கான்னு பார்ப்பாங்க. என்ன மோட்டிவில் இந்த கொலை நடந்திருக்கு, இந்த கொள்ளை நடந்திருக்கு, இந்த ஆபத்து நடந்திருக்குன்றதை அவங்க விசாரிப்பாங்க. மோட்டிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பையனுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, பகை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, கடைசியில் அது ஒன்றும் இல்லை, அந்த பையனுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு டிரைவரை ஒன்றும் பண்ணலை, சும்மா வான் பண்ணி விட்டாங்க. இதுதான் விஷயம். இப்போது முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, பேப்பர் நியூஸ் வேணும்னே செய்கிறாங்க, ஆனால் விபத்து மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இப்போது உண்மையான விபத்து நடந்திருக்கு, வேணும்னு யாரும் செய்யலை. ஆனால் அந்த அதிகாரி நினச்சா அந்த போலீஸ் டிரைவரை என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அது செய்யலை. ஏன்னா மனிதாபிமானம். ஒரு காக்கி சட்டை, கஞ்சி போட்ட காக்கி சட்டை, அந்த காலத்தில் காட்டன் தான், சும்மா விறப்பாக இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காக்கி சட்டைக்குள்ளே ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதன் இருந்திருக்கார். அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிடும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. அந்த அதிகாரி வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் தகப்பனார் தான். இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது இது நடந்தது. அதுக்கப்புறம் அவர் டிஎஸ்பி வரைக்கும் ப்ரமோஷன் வாங்கி ரிட்டையர் ஆகி அப்புறம் இயற்கை மரணமாக இறந்து போயிட்டார். அதனால் இந்த மாதிரி ஒரு செயல்களை பார்க்கும்போது அடடா அப்படிலாம் ஒரு காலம் இருந்ததா அப்படிங்கிற ஏக்கம் வரத்தானே செய்யும், இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக எது நியாயம் எது தர்மம்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதுதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.